உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியான மதகஜராஜா. ஏன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருடம் டிலேக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுந்தர் சி 2012ல எடுத்த படம் இது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் பொங்கல் ரேஸ்ல இந்த படத்தை விடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஹீரோவா இப்ப நடிச்சிட்டு இருக்கிற சந்தானம் அப்போ காமெடியா நடிச்ச படம் இது. ஸோ அவரோட காமெடிஸ்க்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு இல்லையா? ஸோ அவரை திரும்ப காமெடியா பார்க்க போறோம். அண்ட் விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு, விஷால் ஹீரோவா நடிச்சிருக்காருங்க. நிறைய ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சுந்தர் சியோட ஃபார்முலா ஃபிலிமான இது அந்த 12 வருடம் கழிச்சும் இன்னும் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே கியூரியாசிட்டியோட தான் நானுமே படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இப்போ பார்க்குறப்போ எந்த அளவு இது ரெலவெண்டா இருக்கு அப்படிங்கிறது இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். விஷால், சந்தானம், நிதின் சத்யா மற்றும் சடகோபன் ரமேஷ் 4 பேருமே நண்பர்கள். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க 4 பேருமே அவங்களோட பழைய வாத்தியார் ஒருத்தரோட மகளுக்கு திருமணம் அப்படின்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பெரிய வெட்டிங் கலாட்டா எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிய வருது, நிதின் சத்யா அண்ட் சடகோபன் ரமேஷ் 2 பேருமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கு காமன் காரணமா இருக்கிறது யாருன்னா, சோனு சூத் என்கிற கார்ப்பரேட் வில்லன். ஒரு டிவி சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கவர், அரசியலையும் பெரும் பவர் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ விஷால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிவு பண்றாரு. சோனு சூத் கூட டைரக்டா மோதுறாரு. இந்த சண்டையில யார் ஜெயிச்சாங்க அண்ட் விஷால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தினாரா, அந்த பிரச்சனையிலிருந்து மீட் எடுத்து வந்தாரா அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த எம்ஜிஆர். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சுந்தர் சியோட ஃபார்முலா ஹீரோவாக விஷால் ஸ்டண்ட், காமெடி, எமோஷன் எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு வந்திருக்காரு. ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்னாலே விஷாலுக்கு ஒரு கூடுதல் உழைப்பு தெரியும் இல்லையா? அது இந்த படத்துலையுமே கன்டினியூ ஆயிருக்கு. அண்ட் ஓவராலா அவரோட காமெடி டைமிங்கும் இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிற ஃபீல் எனக்கு தெரியுது. அடுத்ததா டோட்டலா படத்தோட காமெடி ட்ராக்குக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற சந்தானம், எகெயின் அந்த விண்டேஜ் சந்தானத்தை ஸ்க்ரீன்ல பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஹீரோவா அவர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு காமெடியனா எங்கேயுமே பண்ணல இல்லையா? ஸோ அவரை இந்த மாதிரி ரோல்ல திரும்ப பார்க்கறது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா கவுண்டருமே நம்மளை என்டர்டைன் பண்ணுது. நிறைய காட்சிகள் டல் அடிக்கிறப்ப கூட அவர் வந்து பேசுறப்போ அந்த டோட்டலா ஒரு மீட்டர் வந்து எலிவேட் ஆயிருது. அந்த அளவு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அவர் பேசுற டயலாக்ஸ்ல இருந்து அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த டைமிங் எல்லாமே ரொம்ப பிட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சுந்தர் சி அவர்ட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட நாயகிகளாக அஞ்சலி மற்றும் வரலட்சுமி சரத்குமார். சுந்தர் சி படத்துல ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்றாங்க. அஞ்சலிக்காவது அங்கங்க கொஞ்சம் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் உள்ள காட்சிகள் சிலது இருந்துச்சு. பட் வரலட்சுமி சரத்குமாருக்கு அப்படியுமே எதுவுமே அமையல. பட் அதர் தென் தட் அங்கங்க கிடைக்கிற மொமெண்ட்ஸ்ல 2 பேருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எந்த குறையும் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். பிரதான கார்ப்பரேட் வில்லனாக சோனு சூத் யூசுவலா அந்த கார்ப்பரேட் வில்லன் டைப்ல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே தான் இதுலயும் பண்றாரு. அரசியல் இன்டென்ஷனோட அவர் பண்ற சில விஷயங்கள் புதுசா இல்லைனாலும் அந்த ரோல் எழுதப்பட்ட காலத்தையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சோனு சூடோட இதுல எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான வில்லனா தான் படம் ஃபுல்லாவே இருக்காரு. நண்பர்களா வர நிதின் சத்யா, ஒரே டயலாக்க படம் ஃபுல்லா பேசுற சடகோபன் ரமேஷ், மறைந்த நடிகர்களான மணிவண்ணன், சிட்டிபாபு எல்லாருமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. பட் இதுல நமக்கு ஹைலைட்டா தெரியறது மனோபாலாவோட அந்த டோட்டல் காமெடி எபிசோடு தான். ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி மாரி அவர ஒரு ப்ராப்பர்ட்டியா வச்சு பண்ண அந்த டோட்டல் காமெடி ரொம்ப சிறப்பாவே ஒர்க் ஆயிருக்கு. அதுல மனோபாலாவோட பங்களிப்பு நிச்சயமா ஒரு சவாலானது அப்படின்னு கூட சொல்லலாம். அத ஈஸியா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி பிளஸ் மனோபாலா காம்பினேஷன்னாலே அந்த காமெடிங்கிறது பிளாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துலயுமே கன்டினியூ ஆயிருக்கு. இவங்கள தாண்டி இன்னும் காமெடி பண்ணியிருக்கிற லுலு சபா சுவாமிநாதன், ராஜேந்திரன் இவங்களுமே சிறப்பான பங்களிப்பை குடுத்திருக்காங்க. கேமியோ ரோல்ல வர ஆர்யா அண்ட் கிளைமேக்ஸ்ல வர சதா அவங்களுமே தேவையான பங்களிப்பை குடுத்திருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ் எழுதப்பட்ட விதத்துக்கு எல்லா கேரக்டர்ஸுமே நியாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் யூசுவலா இதுல குறிப்பிடப்படாத பேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சுந்தர் சி படம்னாலே அந்த என்செபிள் அப்படின்னு கூட்டு வந்துருவாங்க இல்லையா? மொத்தமா நிறைய பேர்த்த கூட்டு வந்து நடிக்க வைக்கிறது. அவங்க அந்த மாரி இந்த படத்துலயுமே அந்த ஃபெஸ்டிவல் பிளாஸ்ட் இதுலயுமே இருக்கு. அவங்க எல்லாருமே சிறப்பான பங்களிப்பு குடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லி. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். எங்கேயுமே போர் அடிக்காத ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். ஆக்ஷன் போர் அடிச்சா காமெடி, காமெடி போர் அடிச்சா எமோஷன், எமோஷன் போர் அடிச்சா இன்னும் சில மறுபடியும் ஆக்ஷன் அப்படிங்கிற மாரி டோட்டலாவே ஒரு கோர்வையா இந்த படத்த சிறப்பாவே கோத்திருக்காரு சுந்தர் சி. அவர்கிட்ட இருக்கிற அந்த வின்னிங் ஃபார்முலா இந்த படத்துலயுமே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டோட்டலாவே இந்த மிக்ஸிங்ல அங்கங்க ரொமான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்க வச்சாலுமே காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மூலமா அவர் ட்ரம்ப் கார்டா போட்டு அந்த இடத்த நல்லிஃபை பண்ணிடுறாரு. அந்த வகையில ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் சுந்தர் சி அப்படிங்கிறத இந்த படத்து மூலமா எகைன் ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம்.
படத்தோட ஹைலைட் காமெடியா சந்தானத்தோட ஒன்லைனர்ஸ் சொன்னாலும், அத தாண்டி இன்னும் சில காமெடி எபிசோடும் படத்துல நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. டோட்டலா வர அந்த வெட்டிங் கலாட்டா எபிசோட் முன்னாடியே சொன்ன மாரி மனோபாலா அந்த குணமா நடிச்சிருக்கிற அந்த டோட்டல் ஸ்ட்ரெச் நிச்சயமா தியேட்டர் பிளாஸ்ட் மெட்டீரியல். இந்த மாரியான சீசனுக்கு ஏத்த படமாவும் இது அமைஞ்சிருக்கு. இந்த மாரியான டெம்ப்ளேட்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா டெக்னிக்கல் வைஸ் ரிச்சர்ட் எம். நாதனோட சினிமாட்டோகிராஃபில ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ஓல்ட் டெம்ப்ளேட்டா ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த 12 வருஷ கேப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதர் தன் தட் ஹில் ஸ்டேஷன் காட்சிகள அவர் எடுத்த விதம் அண்ட் ஆக்ஷன் காட்சிகளுக்கு அவர் குடுத்திருக்கிற உழைப்பு நிச்சயமா பாராட்டத்தக்கது. இவங்கள தாண்டி படத்தோட இன்னொரு ஹீரோவா இருக்கிறது விஜய் ஆண்டனி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல்கள் என்டர்டெய்னரா இருக்கு. பாடல்கள் ஸ்பீட் பிரேக்கரா ஸ்க்ரீன் பிளேல இருந்தாலுமே, அது தனியா கேட்கிறப்போ என்டர்டெய்னிங்காவே இருக்கு. அண்ட் பிஜிஎம்லயும் நல்லது ஒரு அவுட்புட்ட குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சண்டை காட்சிகள எலிவேட் பண்ணியிருக்காரு. காமெடிக்கு இன்னுமே ஒரு அட்டகாசமான பிஜிஎம் குடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். சந்தானம் பண்ற உருவகேலி காமெடிகள் அண்ட் நெறைய டபுள் மீனிங் ஜோக்ஸ் கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. 2012ல வந்த படம். அத இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் லென்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணணுமான்னு கேட்கலாம். பட் ஸ்டில் உருவகேலி காமெடிகள் எப்ப பண்ணாலுமே அது நிச்சயமா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அது தவிர்க்க வேண்டிய ஒண்ணு தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கலாம். இதோட இன்னும் அடிஷனல் சீட் போட்டு குறைகள் சொல்லணும் அப்படின்னா, கிளாமரஸ் காட்சிகள், பாட்டுக்காக மட்டுமே உள்ள வர ஹீரோயின்ஸ், ஹீரோ வில்லன வீழ்த்துறதுக்காக போடுற ஸ்கெட்ச்ல இருக்கிற நெறைய லாஜிக் பிழைகள், இது எல்லாமே இன்னும் சொல்லிட்டே போலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் என்டர்டெய்னர இவ்ளோ கராரான பேப்பர் திருத்துற மாரி பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்துச்சுன்னா, இந்த காட்சிகளும் உங்கள என்டர்டெயின் பண்ணலாம். அடுத்ததா அந்த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் ஒரு இன்னொரு குறைய பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, படத்தோட ஓல்டு ஸ்கூல் எடிட் பேட்டர்ன் அண்ட் அந்த அந்த டிரான்சிஷன்ஸ் ரொம்ப உறுத்தலாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. நெறைய இடங்கள்ல பேட்ச் ஒர்க் பண்ணி சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே புரியுது. மேபி அந்த 12 இயர் ஓல்டு கன்டென்ட்ங்கிறதுனால அந்த ஒரு ஹெவி ஃபீல் வரலாம். பட் ஸ்டில் இந்த படத்த எடிட் பண்ணாங்களா? இல்ல அதே அவுட்புட்ட திரும்ப குடுத்தாங்களா? அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த எடிட் பேட்டர்ன்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமா 12 வருஷம் கழிச்சு பொங்கல் ரேஸ்ல குதிச்சிருக்கிற இந்த படம் சர்ப்ரைஸ் வின்னராக மாறுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு தான். அண்ட் சுந்தர் சியோட ஃபார்முலா இதுலயுமே சிறப்பாவே கிளிக் ஆயிருக்கு. நெறைய பேருக்கு இந்த படம் ஒரு கேரியர் ரீலான்ச்சா இருக்கும் அப்படின்னு கூட நான் ஆருடம் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்த ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலா நான் ரேட் பண்ணுவேன். ஃபெஸ்டிவல், என்டர்டெய்னர் அண்ட் தியேட்டர் மெட்டீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ரேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க ஜெயம் ரவி, நித்யா மேனன் கூட்டணியில் காதலிக்க நேரமில்லை. இந்த ரொமான்டிக் லவ் சப்ஜெக்ட் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வரும் ஜனவரி 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.